எய்த் ஒன், ரெகுலரா எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் சரியாயிரும். கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அப்படின்னா மலச்சிக்கல் அப்படிம்பாங்க. சோ ரெகுலரா மசில் ட்ரைனிங் கொடுக்கும்போது இந்த மலச்சிக்கல் ப்ராப்ளமும் சரியாயிரும். நைன்த் ஒன் என்ன அப்படின்னா கியூர்ஸ் அண்ட் பிரிவென்ட்ஸ் ஒபிசிட்டி அண்ட் ப்ளோட்டிங். யாரெல்லாம் ஒபீஸா இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இந்த ப்ளோட்டிங் பிரச்சனை இருக்கோ, அவங்க எல்லாம் ரெகுலரா மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்ணாங்கன்னா அவங்களோட இந்த பிரச்சனை வந்து சரியாயிரும். பிளஸ் யாருக்கெல்லாம் இந்த ஒபீஸ் அண்ட் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் இல்லையோ, அவங்க வந்து ரெகுலரா இந்த மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒபீஸ் அண்ட் ப்ளோட்டிங் ப்ராப்ளம் வராம இந்த மசில் ட்ரைனிங் அண்ட் கார்டியோ வந்து பிரிவென்ட் பண்ண வைக்கும். 10th ஒன் என்ன அப்படின்னா யாரெல்லாம் ரெகுலரா கார்டியோ ஒர்க் அவுட் பண்றாங்களோ அவங்களோட ஹார்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்ப கார்டியோனா என்ன அப்படின்னா கார்டியோ வாஸ்குலர் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியோங்கிறது கிரீக் வேர்ட். கிரீக்ல கார்டியோனா ஹார்ட் அப்படின்னு அர்த்தம், வாஸ்குலர் அப்படின்னா பிளட் வெசல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சோ கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னா ஹார்ட்டை ஸ்ட்ராங்கா வைக்கிறதுக்கும் பிளஸ் நம்ம பாடியில இருக்கிற பிளட் வெசல்ஸ் ப்ராப்பரா இருக்கிறதுக்கும் நம்ம பண்ற ஒர்க் அவுட் தான் கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வெறும் மசில் ட்ரைனிங் பண்ணா மட்டும் பத்தாது, அந்த மசில் ட்ரைனிங் கூட நம்ம கார்டியோ ஒர்க் அவுட்ஸையும் நம்ம ஆட் பண்ணும். அதுதான் ஒரு போனஸ் பாயிண்ட். சோ மசில் ஒர்க் அவுட் அண்ட் கார்டியோ ஒர்க் அவுட் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி நம்ம பண்ற ஒர்க் அவுட்ஸ்ல தான் இப்ப நான் சொன்ன இந்த 10 பெனிஃபிட்ஸும் பிளஸ் இது இல்லாம இன்னும் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்கு.